ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இப்போ மார்கழி பிறந்து இன்னையோட 25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சிங்க. இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லையா, அதுக்காக வீட்டில் வேலைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. எப்போவுமே மார்கழியில் காலையிலே மணி ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு காலையில் வாசலில் கோலம் போட்டுடுவோம். அது போடுறதே கொஞ்சமான ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி போட்ட கோலம் இது தாங்க. பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. காலையில் டிஃபன் வேலை கொஞ்சமாக முடிச்சுட்டு வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்குங்க. நம்ம வருஷம் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். தேவையான பொருளை வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் அந்த ஒரு வருஷத்தில் எது நம்மளுக்கு தேவையில்லையோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து குப்பையில் போட்டு எரிக்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு வழக்கமாக வச்சுட்ருக்கோங்க. இப்போ வந்து பிளாஸ்டிக்கு இதெல்லாம் போட்டு எரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்ததுனால நம்ம வீட்டாண்டே குப்பை வண்டிகள்லாம் வருது, அதில் போட்டுட்டு இலைகள், தழை, இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் இது மட்டும் நம்ம போட்டு எரிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நானும் கண்டிப்பாக அதை தான் ஃபாலோ பண்ணேன். இந்த துணி மணி எல்லாமே தூக்கி குப்பை வண்டியில் போட்டாச்சுங்க. அதெல்லாம் எதுவுமே இந்த வருஷம் நான் எரிக்கவே இல்லை. இப்போ வீடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 75% முடிச்சாச்சு. இந்த கிச்சன் வேலை மட்டும் நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ மேலே இருக்க அந்த டப்பாவிலேருந்து எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது வீடு மறுபடியும் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பாட்டில் ஃபுல்லாகவே மேலே இருந்தது எல்லாம் எண்ணெய் பிசுக்காக தாங்க இருக்கும். அதனால் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடணும். இது வந்து துணிமணி இருக்கக்கூடிய இந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சதுங்களா. மறாவது நாள் இந்த கோலம் போட்டேன். இந்த கோலம் போட்டு முடிச்சுட்டு காலையில் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கிச்சனுக்கு எதாங்க வந்திருக்கேன் பாருங்கள். இந்த வேலை செய்யும்போது நான் லைவில் வந்து முட்டை குழம்பு ரெசிபி ஒன்று போட்டிருப்பேன். அன்றைக்கி தான் இந்த வேலைகள்லாம் நான் செய்துகிட்டே இருந்தேன். சரி, லைவ் வந்து நம்ம டெய்லியும் போட்டுகிட்டே இருக்கோம், அதை நிறுத்தக்கூடாது அப்படின்றதுனால இந்த வேலைக்குள்ளே கூடவே நான் லைவும் வந்து போட்டுகிட்டே இருந்தேங்க. இப்போ அந்த லைவ் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இந்த கிச்சன் வேலையை ஃபுல்லாக அன்றைக்கி தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தோம். வேலையெல்லாம் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்குங்க. பொங்கல் அப்படின்னாலே பெண்டு கண்டுறோம் எல்லாருக்குமே. அந்தளவுக்கு வேலைகள் அதிகம். இப்போல்லாம் கொஞ்சம் பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால நம்மளால் சீக்கிரம் செய்ய முடியுது. இப்போ செல்ஃபில் இருக்கக்கூடிய டப்பா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் தான் நான் போடுவேன். எல்லாம் பழைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு புது நியூஸ் பேப்பர் போட்டாச்சுங்க. இப்போ இந்த கிச்சன் மேடையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை வந்து கழுவிடுங்க, அதையும் கழுவி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கு விடிஞ்ச போய் இன்றைக்கி வந்து இந்த வேலைகள்லாம் நான் செய்துட்ருக்குறேன். கூடவும் என்னோடய பொண்ணு என்னோடய பையனும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. இப்போ கம்பி வேலைகள்லாம் போட்டு நல்லா க்ளீனாக எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் நான் ஒரு 15% மட்டும் தான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேங்க. மீதி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. இப்போ இது போகி அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பாய், தலைக்காணி, பெட்ஷீட்டு எல்லாமே, குஷனு எல்லாமே வந்து அலசி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த தலைக்காணி வரையெல்லாம் பார்த்திங்கன்னா தலைக்காணியெல்லாம் வந்து அலசினீங்களான்னு கேட்காதீங்க. மஞ்சள் வந்து தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து தலைக்காணி மேலே தொட்டு அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுவோங்க. துணிகள்லாம் துவச்சி மேலே காய வச்சுட்டு இப்போ வீடு பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. வீடெல்லாம் போட்டு தொடச்சி இப்போ கிச்சனும் பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னுட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு வேலைகள் கஷ்டம், ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த பொங்கல் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வீடு. அந்தளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா. அது கிட்டத்தட்ட நமக்கு 1 மாதம் வரைக்கும் இந்த வைப்பு இருக்கும். அப்புறம் 1 மாதம் 2 மாதம் ஆகிடுச்சோம்னா திரும்பவும் அதே மாதிரி தாங்க குப்பைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பூஜை ரூமும் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இது மறாவது நாள் சூரியன் பொங்கல் அன்றைக்கி காலையில் மணி 4:45 எழுந்திரிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா தாங்க வாசல் பெருக்கி கோலம்லாம் கலர் கோலம் போட்டுட்டு வீட்டில் இருக்க வேலைகளை செய்ய நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இருக்கக்கூடிய தெருவில் யாரும் எழுந்திரிக்கவே இல்லைங்க. நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு லேடி ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தேன். பொங்கல் அன்றைக்கி நான் வந்து சாப்பாடு செய்கிறது லைவ் போட்டிருந்தேன். லைவ் போட்டுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு நம்ம நிலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அங்கேயும் படைச்சிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம செய்து வச்ச சாதம், சாம்பார் எல்லாமே வச்சு சாமிக்கும் படைச்சிட்டு அதன் பிறகு தாங்க சாப்பிட்டோம். அன்றைக்கி சூரிய பொங்கல் முடிஞ்சிச்சு. மறாவது நாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி இந்த கோலம் போட்டாச்சுங்க. இப்போ மாட்டுப்பொங்கல் வந்து வாசலில் தான் வைப்போம். அன்றைக்கி வந்து வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்றதுங்க. சூரிய பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சுருவோம். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வெண்பொங்கல் வச்சு படையல் படைப்போம். அன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு செய்வாங்க. இப்போ வந்து நான் நான்வெஜ்ஜு செய்கிறதையும் நிறுத்திட்டோம், வேண்டாம் அப்படின்ட்டு. சாமிக்கு படைக்கும்போது அந்த மீனோ கறியோ இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்றதுனால இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சு தாங்க இன்றைக்கி படையல் படைத்தேன். அதனால் இன்றைக்கி சாமிக்குன்னு படைக்கும்போது அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. அதனால் அன்றைக்கும் வெஜ்ஜே வச்சு படைச்சாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் பூசணிக்காய், பழம், கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் கிழங்குகள் வகையெல்லாம் வந்து வேக வச்சு
நம்ம விவசாயத்துக்கு என்னென்ன பொருள் செய்வோமோ அத்தனையுமே வச்சு சாமிக்கு படைக்கிறது தாங்க. இது இயற்கையை நம்ம நேசித்து படைக்கிறது இல்லையா, அந்த பூமியிலேருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே வச்சு படைக்கிறது எங்களுடைய வழக்கம். இந்த வெண்பொங்கலுக்கும் இந்த கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள் மண் சட்டியில். இந்த ரெண்டோட காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வெண்பொங்கல், கருணக்கிழங்கு போட்டால் காரக்குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பொங்கல் வேலைகள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.